டூட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். அதிமுகவில் பிரிந்து சென்றவர்களாம் தாய் வழி வளர்ந்த தங்கங்கள் அப்படின்ற ஒரு ரேஞ்சுக்கு ஒன்று சேர்ந்துட்டாங்க. ஆனா இருந்தாலும் சி.வி. சண்முகமும் விஜயபாஸ்கரும் முரண்டு பிடிக்கிறாங்க. இல்லைங்க, அவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்தானாங்க, எங்களுக்கு மனசு ஒப்பலைங்க, அதனால நாங்கள் வர முடியாது அப்படின்னு ஒரு ரேஞ்சுக்கு ரெண்டு பேரும் தங்கள் தொகுதிகளுக்கு போயிட்டு என்ன பண்றாங்கன்னா அங்க முகாமிட்டு எல்லா தொண்டர்களையும் அழைத்து நிர்வாகிகளை அழைத்து எல்லார்கிட்டையும் கருத்துக்கள் கேட்டு இருக்கிறாங்க அப்படின்னு பேசப்படுது. என்னப்பா, இங்கே இருக்கலாமா இல்ல வெளியே போலாமா, அவங்க கூட போலாமா இவங்க கூட போலாமா, என்ன பண்ணலாம் அப்படின்ற கருத்து கேட்பு பணிகள் தீவிரம் ரொம்பவே ரெண்டு பேர் சைடுல இருந்தும் பரவிட்டு இருக்கு. இதுல தன்னோட முடிவை மாற்றிக்கொண்டிருக்கிறார் சி.வி. சண்முகம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பேசப்படுது. என்னன்னா, ராஜினாமா பண்ண போறேன் அப்படின்னு ஒத்த காலில் நின்று இருந்தாரு சி.வி. சண்முகம். இந்த பக்கம் சி.வி. சண்முகத்தை எல்லாரையும் கழட்டி விட்டுட்டு எஸ்பி வேலுமணி என்ன பண்ணாரு, எடப்பாடி பழனிசாமி போய் சந்தித்துட்டாரு. சந்தித்த பேர் கூட என்ன சொன்னார்னா, எங்களுக்குள்ள பிளவுகள் இருந்தது, பிரிவு கிடையாது அப்படின்ற ஒரு விஷயத்த அவர் என்ன பண்ணாரு சொல்லியிருந்தார். ஸோ அதனால நாங்க என்ன பண்றோம், எல்லாம் ஒன்னாதான் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னார். ஆனாலும் சி.வி. சண்முகம் ரொம்ப கடுமையா என்ன பண்றாரு, காண்டா என்ன பண்ணாருன்னா, நான் ராஜினாமா பண்ண போறேன், இவங்க எல்லாம் என்ன பண்றாங்களாம், ஹீரோ ஆயிடுவாங்களாம், என்ன வில்லன் ஆக்குறாங்களா, ஆனா இது எல்லாத்தையும் பண்ணது இவங்க, நான் கூட இருந்து சப்போர்ட் தான் பண்ணேன், என்ன வில்லன் ஆகிட்டு இவங்க எல்லாம் ஹீரோ ஆகிட்டாங்க, இப்ப நான் தனிமரமா நிக்கணுமா, நான் ராஜினாமா பண்ண போறேங்க, அவ்வளவுதாங்க, என்ன பண்ண முடியும் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப உறுதியா ராஜினாமா பண்ணணும் அப்படின்ற ஒரு முடிவுல சி.வி. சண்முகம் இருந்தார் அப்படின்னு ரொம்ப நம்பத்தக்க தகவல் சொல்லப்பட்டது. ஆனா இப்போ தன்னுடைய முடிவை மாத்தி கொண்டிருக்கிறார். தன்னுடைய தொகுதி மக்களுக்கு நன்றி செலுத்த போறேன் அப்படின்னு சொல்றாரு. நான் என் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ண மாட்டேன் அப்படின்ற ஒற்றை முடிவுல திரும்பவும் ஸ்ட்ராங்கா இருக்கிறார் சி.வி. சண்முகம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இருக்க மாட்டேன், அதிமுகவை தான் இருப்பேன், ஆனா நான் எடப்பாடி பழனிசாமி டீமுக்கு வரமாட்டேன் அப்படின்னு உறுதி பூண்டு இருக்கிறார் சி.வி. சண்முகம் அப்படின்னு சொல்லணும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சி.வி. சண்முகம் த மேஜர் ஆஃப் பார்ட்டி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏடிஎம்கேல ஜெயலலிதா இறப்புக்கு பிறகு சசிகலா கையில இருந்து எடப்பாடி பழனிசாமிக்கு வந்த பிறகு ஓபிஎஸ் கட்சியிலிருந்து நீக்கினதுல இருந்து எல்லாத்துக்கும் இவர் பாத்தீங்கன்னா சி.வி. சண்முகம் முக்கியமான ஒரு நபரா இருந்திருக்கிறார். எடப்பாடி பழனிசாமிக்கு அவ்வளவு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு நபரா இருந்திருக்கிறார். ஏற்கனவே அதிமுக ஒரு பொதுக்குழுவை கூட்டினாங்கல்ல, அப்ப கூட எடப்பாடி பழனிசாமிக்கும் சி.வி. சண்முகத்துக்கும் பயங்கர ஒரு சண்டை வந்தது அப்படின்னு பேசப்பட்டது. அப்ப கூட சி.வி. சண்முகம் மேடையில தோன்றின, அப்படின்னு இது ஏன் கட்சியா, நான் இருப்பேன், எங்கேயுமே போக மாட்டேன், இது ஏன் கட்சி அப்படின்னு உறக்க சத்தமா சொன்னார் சி.வி. சண்முகம் சொன்னார். ஆனா இப்போ இந்த கட்சியில இருந்து விலக போறேன் அப்படின்னு அவர் சொன்னார்ல, அதுல இருந்து பேக் அடிச்சிருக்கிறாரு சி.வி. சண்முகம். ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தனபால் இருக்கிறார்ல, அதிமுகவின் எம்பி தனபால், அவர் என்ன பண்ணாருன்னா ஒரு கோரிக்கை ஒன்று வச்சுதா விஷயங்கள் வைரலா பரவி இருந்தது. பிரிஞ்சு போன அந்த ராஜினாமா பண்ணிட்டு தாவேக்கால போய் சேர்ந்தாங்களா 4 எம்எல்ஏக்கள், இவங்க மேல சிபிஐ வழக்கும் இடியும் வரணும் அப்படின்ற ஒரு கோரிக்கை ஒன்று வச்சாரு. இதனால நமக்கு எங்கப்பா பெரிய ஆப்பு வச்சிட போறாங்க சிபிஐயும் இடியும் அப்படின்னு பயந்துதான் சி.வி. சண்முகம் பேக் அடிச்சிருக்காரு. இப்ப விஜயபாஸ்கர் கூட என்ன சொல்றாருன்னா, நீங்க தாவேக்கால போய் இணைய போறீங்களா சார், பேச்சுகள் அடிப்படுது அப்படின்னா, அவர் என்ன சொன்னார்னா, இல்லைங்க, நான் நிர்வாகிகள் என்ன சொல்ல போறாங்க அப்படின்ற முடிவு எடுக்க போறேன், அது எனக்காக உழைச்ச, எனக்கா என் கூடவே இருக்கிற எங்களுடைய தொகுதி நிர்வாகிகளை சந்திச்சு நான் என்ன பண்ண போறேன், கருத்து கேட்க போறேன், எனக்கு ஓட்டு போட்ட மக்கள் கிட்ட நான் கேட்க போறேன், இவங்க எல்லாம் என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அந்த முடிவுபடி நான் செயல்படுறேன் அப்படின்னு என்ன பண்ணாரு, ஒரு பாலை ஒன்று போட்டார். அதாவது தாவேக்கால போய் இணைய போறேன்னு சொல்லல, அதிமுகல இருந்து விலக போறோன்னு சொல்லல, பதவி ராஜினாமா பண்ண போறோன்னு சொல்லல, மழுப்பலா ஒரு பதில சொல்லிட்டாரு. சோ இதனால இவர் இன்னும் உறுதியா ஒரு முடிவை எடுக்கல அப்படின்னு பேசப்பட்டிருந்தது. சோ எப்படியா இருந்தாலும் சி.வி. சண்முகமும் விஜயபாஸ்கரும் தாவேக்கால போய் இணைய போறாங்க. இந்த 4 பேர் போய் ராஜினாமா பண்ணிட்டு இணைஞ்சாங்கல்ல, இதுக்கு பேக்ல சி.வி. சண்முகம் தான் எல்லா காய்களும் நகர்த்தினார் அப்படின்ற ஒரு பேச்சும் இருந்தது. ஏன்னா மரகதம் குமரவேல் சொல்லும் பொழுது கூட சி.வி. சண்முகம் எது செஞ்சாலும் நல்லதுக்கு தான் செய்வாரு அப்படின்னு சொல்லிட்டு சி.வி. சண்முகத்தை கொஞ்சம் உயர்த்தி பேசுறதை நம்ம இங்க கவனிக்க வேண்டிய ஒரு இடத்துல தான் இருக்கிறோம். சோ அப்படி இருக்கும் பொழுது இந்த நகர்வுகளை எல்லாம் சி.வி. சண்முகம் தான் எல்லாத்தையும் செய்தாரா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருந்தது. ஆனா இப்போ பாஜகவின் தலையீடு அதிமுகவுல இங்க வந்ததுனால தான் எஸ்பி வேலுமணி டீம் என்ன பண்ணிருக்கிறாங்க, இவங்க கூட வந்திருக்கிறாங்க. ஆனா சி.வி. சண்முகமும் விஜயபாஸ்கரும் முரண்டு பிடிக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, தனக்குடைய பதவி
அதிமுகவில் திரும்பவும் வேணும், எனக்கான ஒரு ஸ்தானம் எப்படி இருந்ததோ அது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சி.வி. சண்முகம் டிமாண்ட் வைக்கிறார். ஆனா எடப்பாடி பழனிசாமி இதை என்ன பண்றாரு, முற்றிலும் தவிக்கிறாரு. இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ எடப்பாடி பழனிசாமி ஒரு அறிக்கை விட்டிருக்கிறார். அதாவது பிரிந்து போனாங்கல்ல, இவங்களுடைய பதவியை பறிச்சால, திரும்பவும் அந்த பதவியை பதிவிட்டு யாரும் என்ன பண்ணக்கூடாது, விளம்பரப்படுத்த கூடாது அப்படின்னு ஸ்ட்ரிக்டா ஒரு ஆர்டர் கொடுத்திருக்காரு. அவங்க கேட்டிருந்து பறிச்ச பதவி பறிச்சதுதான், இன்னும் அவங்களுக்கு அதிகாரப்பூர்வமா நான் கொடுக்கல. சோ நான் கொடுக்கும் பொழுது கொடுப்பேன், அதுக்குள்ள நீங்களே போட்டு என்ன பண்ணாதீங்க, விளம்பரப்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கட்சிக்காரங்களுக்கு என்ன பண்றாரு, ஒரு கடுமையான ஸ்ட்ரிக்டா ஒரு ஆர்டர் ஒன்று போட்டிருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி. சோ இதனாலதான் சி.வி. சண்முகம் உள்ள வர்றதுக்கு தயங்குறார், தடையா இருக்குது. எடப்பாடி பழனிசாமி கொஞ்சம் இறங்கி வந்துட்டா சி.வி. சண்முகம் அடுத்த செகண்ட் வந்துருவாரு அப்படின்னு பேசப்படுது. சோ இப்போ இவங்க கிட்ட இந்த பறிச்ச பதவி பறிச்சதுதான், இன்னும் என்ன பண்ணல, பதவி கொடுக்கல. ஆனா எஸ்பி வேலுமணி தொடர்ச்சியா என்ன பண்றாரு, முயற்சி கொண்டே இருக்கிறாரு சி.வி. சண்முகத்தை உள்ள கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதன் நீட்சியா தான் சி.வி. சண்முகம் இப்போ தன்னுடைய முடிவை என்ன பண்ணிருக்காரு, கைவிட்டு இருக்கிறார். நான் ராஜினாமா பண்ண மாட்டேன், ஏன்னா இதுக்கு முன்னாடி ராஜினாமா பண்ணுவேன் அப்படின்னு உறுதியா இருந்தாரு. இப்போ ராஜினாமா பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னார். ஒரே ஒரு விஷயம் தான் சி.வி. சண்முகம் சார், உங்க கட்சி, நீங்க வளர்ந்த கட்சி, 3 தலைமுறை 2 தலைமுறை 4 தலைமுறை சொல்றீங்களே, உங்க கட்சியை தான் தாவேகா கபலீகரம் பண்ணிக்கிட்டு வருது. ஆனா அது எல்லாத்தையும் நீங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்களா, இது எந்த அளவுக்கு நியாயம் அப்படின்னு தெரியல. ஏன்னா நீங்க பிரஸ் முன்னாடி பொங்கி எழுந்தீங்க, 2 தலைமுறை 3 தலைமுறையா நாங்க என்ன பண்றோம், இந்த கட்சியில இருக்கிறோம், எங்க அப்பா இருந்தாரு, எங்க தாத்தா இருந்தாரு, நான் இருக்கிறேன், என் பையன் இருக்கிறான் அப்படின்னு சொல்றீங்களே. ஆனா அப்பேற்பட்ட ஒரு கட்சியை தான் தாவேகா இன்னைக்கு கபலீகரம் பண்ணிக்கிட்டு இருக்கு. இதனால நிறைய அதிமுக நிர்வாகிகள் பொங்கி எழுறாங்க, நீங்க இன்னும் எழும்பாம இருக்கிறீங்களே அப்படின்னு தான் எல்லாருக்கும் சந்தேகம் வருது. ஆனாலும் தன்னுடைய முடிவை இவர் மாத்திக்கிட்டு இருக்கிறார். திரும்பவும் அதிமுகக்குள்ள இவர் என்ட்ரி கொடுத்தாருன்னா, சி.வி. சண்முகம் தன்னுடைய எந்த ஸ்தானத்துல இருந்தாரோ அதே ஸ்தானத்துக்கு அதே பதவிக்கு அவர் கொடுத்தாருன்னா, அதுக்கப்புறம் இருக்குங்க தாவேகாவுக்கு. எடப்பாடி பழனிசாமி ஒரு பக்கம் கச்சேரி வைப்பாரு, சி.வி. சண்முகம் எகிரி அடிப்பாரு பாருங்க, அப்பதாங்க நீங்க அதிமுகவை பாப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக கழக தொண்டர்கள் எல்லாருமே என்ன பண்றாங்க, குதூகலிக்கிறத இங்க நம்ம பாக்குறோம். சோ என்னதான் இருந்தாலும் நான் ராஜினாமா பண்ணுவேன் அப்படின்ற ஒரு முடிவுல இருந்த சி.வி. சண்முகம் இப்ப கொஞ்சம் இறங்கி வந்திருக்கிறாரு. நான் ராஜினாமா பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோ இந்த இணைவு இன்னும் கூடிய விரைவில் நடக்கும் அப்படின்னு தான் எதிர்பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. இதை பத்தின கருத்து அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.